ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ல எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ நாள் அப்ராக்சிமேட்லி ஒரு 6 மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 6 இல்லை 4 மந்த்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி லேர்ன் பண்ணணும், ஸோ எதை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணியே ஆகணும், நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம்பிளி நீங்கள் படிக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஓகேங்களா? டிகிரி உங்களோட பேருக்கு பின்னாடி நீங்கள் டிகிரியை அடிக்கலாமே தவிர அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனப்பட்டது அப்படின்றதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து படிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றத வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எது படிக்கணும், எதுக்காக நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம படிக்கிறதுனால என்ன யூஸு, ஸோ நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்லெஸ்ஸா. ஸோ அதை நம்ம ஒர்த்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி ஒர்த்தியாக மாற்றுறது, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணணும். சிம்பிளி நம்ம காலேஜ் போகிறோம், படிக்கிறோம், ஸோ ஒரு டிகிரியோடு வெளியே வரோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போகணும், ஸோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அண்ட் தென் லைஃப்பை லீட் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாரோட தாட்டும் வந்து இதுதான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி வந்து நீங்கள் வேலைக்கு போகலை அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். நம்மளோட வீடுனா யார், அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, இல்லை தம்பி, அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அவங்க முன்னாடியே நம்மளோட ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் முடித்து வந்தோடனே உங்களோட ஏர்னிங் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் படித்து வந்தும் உங்களுக்கு அங்கே எந்த ஒரு ரெஸ்பெக்டும் இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் லேர்ன் பண்ணதுலேருந்து அதை கரெக்டான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த ஒரு டைம், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான்டாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்னும் பர்ஃபெக்டாக சொல்ல போகணும் அப்படின்னா, நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் நம்மளோட பிளானில் நிறைய டீவியேஷன்ஸ் வரும். எவ்வளோ டீவியேஷன் வந்தாலும் உங்களோட கோலில் நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். ஓகே, அது வந்துட்டு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. ஓகேங்களா? உங்களோட பிளானில் எந்த டீவியேஷன்ஸ், எவ்வளோ இஷ்யூஸ் வந்தாலும் சரி, அது யார் மூலியமாக வந்தாலும் சரி, ஸோ கொஞ்சம் அந்த டைமில் நீங்கள் வந்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்லோவாக உங்களுக்கு எவ்வளோ இஷ்யூஸ் வந்தாலும் நீங்கள் குவைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது, கோவப்படுறது, ஸோ இமீடியட்டாக வந்துட்டு நீயா நானா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே போகாமல் குவைட்டாக கைண்டாக அந்த சுச்சுவேஷன்லேருந்து மூவ் ஆகி போகணும். உங்களால் அதை வந்து சமாளிக்க முடிகிற அளவுக்கு உங்களுக்கு பேச்சு திறமை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வரலாம். எனக்கு அந்த இடத்துல சமாளிக்க தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? சைலன்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம் வந்தாலும் சைலண்ட்டாக இருங்க. ஸோ கஷ்டம்தான் இந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கிறது, பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சைலன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு ஒரு 24 ஹவர்ஸ் வந்து நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஸோ நம்மளோட கோலை நோக்கி மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு, ஸோ அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், see you in the next video.